ஜெயலலிதா வந்து ஒரு அக்ரஸிவ் பாலிட்டிஷியன் அப்படின்னா அது மிகையாகாது. ஸ்டேட் அட்டானமி ஆகட்டும், மாநிலங்களுக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும், எதிர்த்து நின்னு எல்லார் கண்லயும் விரல விட்டு ஆட்டுனவங்க அப்டின்னாக்கா, அந்த பெண் சக்தி. அவங்கள வந்து நம்ம குறைச்சு மதிப்பிடவே முடியாது. இந்த திராவிட கட்சிகளுடைய அந்த பாதை இருக்குல்ல, அதுலேருந்து அவங்க நகரல. அதுக்கு தலைமை பதவி அவங்க இருந்தாலும் அதுலேருந்து நகரல. அப்போ ஜானகி அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம கணவருடைய இந்த கட்சியை எந்த நோக்கத்துக்கு ஆரம்பிச்சாரோ, அந்த கட்சியை இன்னும் வழி நடத்திட்டு போறதுக்கு இவங்க சரியான ஆளு. ஜெயலலிதா எப்படி அக்ரஸிவ் பாலிட்டிஷியனோ, அதே மாரி பல இடங்கள்ல தவறுகள் செஞ்சிருக்காங்க. 96ல படுதோல்வி. தோல்வினா சாதாரண தோல்வி இல்ல. அவங்களே தோத்து போயிட்டாங்க. இது எம்ஜிஆருக்கோ, கலைஞருக்கோ நடக்காத விஷயம். வருஷம் பூரா அவங்கள எதிர்த்துக்கிட்டு இருக்கிற, அவங்க சமூகத்தை வச்சு பார்வை பார்த்த திராவிடர் கழக தலைவர் வீரமணியை சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. பெண் தலைவியாக ஜெயலலிதாவை இவர்கள் படுத்திய பாடு, கேரக்டர் அசாசினேஷன், ஏன் தாக்கவே பட்டார். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த தினம், 78வது பிறந்த தினம் இல்லைங்களா? 1948 ஆ. அங்க ஒரு 52, இங்க ஒரு 26, 78வது பிறந்த நாள். சார், அவங்க வந்து அரசியல்ல ஒரு மாபெரும் ஆளுமை அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. அவங்க இருந்திருந்தா இந்த விஷயத்த இப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, அப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அது வந்து ஸ்டேட் அட்டானமி ஆகட்டும், மாநிலங்களுக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் எதிர்த்து நின்னு எல்லார் கண்லயும் விரல விட்டு ஆட்டுனவங்க அப்படின்னாக்கா, அந்த பெண் சக்தி. அவங்கள வந்து நம்ம குறைச்சு மதிப்பிடவே முடியாது. ஸோ அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள். ஜெயலலிதா வந்து ஒரு அக்ரஸிவ் பாலிட்டிஷியன் அப்படின்னா அது மிகையாகாது. ஏன்னா ஆணாதிக்க சமுதாயத்துல அவங்க சந்திச்ச விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே அவங்க வந்து எங்கேயுமே ஒதுங்கி போயிடல. போட்டி போட்டு அதை அடிச்சு உடைச்சிட்டு தான் வந்திருக்காங்க. பெண்களுக்கு ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை ஒரு பாடம். எங்கெல்லாம் நீங்க வந்து ஒதுக்கப்படுறீங்க, புறக்கணிக்கப்படுறீங்க, எங்கெல்லாம் நீங்க திறமை இல்லைன்னு ஒதுக்கப்படுறீங்களோ, அங்க உங்க திறமையை வளர்த்துக்கிட்டு எதிர்த்து அடிக்கணும். நீங்க ஒரு விஷயத்த அடிக்க போறீங்கன்னா, அதற்கு ஏத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்கள்ட்ட இருக்கணும். திறமைய வளர்த்துக்கிட்டே இருக்கணும். முடங்கி போயிட்டு, நான் ஒரு பெண்ணு, நான் வந்து இவங்களோடலாம் போட்டி போட முடியாது. நான் இதுலேருந்து ஒதுங்கி நிக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு நாலேட்ஜ் கிடையாது. நான் 2K கிட்ஸு, நான் ஜென்ஸி, நான் இப்படி எதுவும் மனித அறிவாற்றல் முன்னாடி எதுவும் கிடையாது. அதே அதே சாப்பாடு தான் சாப்பிடுறோம். அதே இது சிந்தனை தான் இருக்குது. அதே உணர்வுகள் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்குது. அது தனித்தனியா 60கள்ல பொறந்தவங்க, 80ல பொறந்தவங்க. நம்ம இன்னும் கேட்டா, நம்முடைய வளர்ச்சி அதிகரிச்சிருக்கு. அப்ப இந்த காலத்துல பெண்கள் முக்கியமாக முன்னுதாரணமா எடுக்க வேண்டிய ஆளுகள்ல ஜெயலலிதா ஒரு ஆள். ஏன் இத சொல்றேன்னா, ஒரு நடிகையாக வாழ்க்கைய தொடங்குனவங்க, ஒரு 10த் முடிச்சுட்டு டாப்பரு. அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை, ஒரு சீனியர் கவுன்சிலர் ஆகணும்னு ஆசை. கல்யாணம் பண்ணி நெறைய குழந்தைங்க பெத்துக்கிட்டு இருக்கணும்னு ஆசை. இது எதுவுமே அவங்களுக்கு நடக்கல. இது நடக்கலையா ஐயயோன்னு சொல்லிட்டு மடங்கி போயிடல. அப்ப சினிமா துறை வந்தா, சினிமா துறையில என்ன பெஸ்ட் குடுக்க முடியும்னு குடுத்தாங்க. சினிமா துறையில பெஸ்ட் குடுக்கும்போது, ஒரு நடிகையா இருந்துட்டு, அந்த ஒரு விஷயங்கள்லயே போயிடுவோம். சினிமா துறைன்றது எவ்வளோ ஒரு பெண்களை வந்து அடிமைப்படுத்துகிற விஷயம். பெண்களுக்கு எதிரான இது. நீங்க எவ்வளோ விஷயங்கள்ல சமரசமா போனா தான் அந்த துறையில ஜெயிக்க முடியுன்றதெல்லாம் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்ல. ஆனா, அதுக்காக அங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டுலாம் வாழல. அங்கேயும் அவங்களுடைய அறிவு தேடல்ன்றது இருந்தது. நெறைய படிச்சாங்க. நெறையா தேவையற்ற விவாதங்கள்ல, தேவையற்ற அரட்டைகள் அதுக்குள்ள போவே இல்ல. அப்ப அது வந்து அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நான் சொல்ல வர்றது திரும்ப திரும்ப சொல்ல வர்றது, நீங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு எப்பலாம் அறிவு தேடல் கிடைக்குதோ, அப்பலாம் நீங்க அத எடுத்து ஒரு போட்டீங்கன்னா மூளையில, அது பாட்டுல போய் உட்காந்துக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சமயத்துல அது யூஸ் ஆகும். இல்ல நான் இப்ப தேட மாட்டேன். நான் அது வரும்போது தான் தேடுவேன்னா, அவசர அவசரமா தேடி நீங்க அதுல அரைகுறையா தான் இருப்பீங்க. அப்ப கிடைக்கும் பொழுது அறிவு தேடல்ன்றது ரொம்ப முக்கியம். மூளையில 10% தான் நம்ம பயன்படுத்துறோம்னு சொல்றோம். அந்த 10% கூட நம்ம பயன்படுத்துறது இல்ல. அப்போ இதுதான் வந்து ஜெயலலிதா வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஏகப்பட்டது படிச்சாங்க. என்னென்னவோ படிச்சாங்க. படிச்சீங்கன்னா, நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எழுதுறதுக்கு வரும். அவங்க ஒரு சிறந்த எழுத்தாளராவும் இருந்தாங்க. படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு ஸ்டவுட்டா இருப்பீங்க. உங்க மேல உங்களுக்கே ஒரு நம்பிக்கை பிறக்கும். தன்னம்பிக்கை அப்படின்றோம்ல. தன்னம்பிக்கைன்னா என்ன?
நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்ம மேல நம்ம நம்பிக்கை வச்சா நம்ம போஸ்டர்லேருந்து எல்லாமே வேற மாரி இருக்கும். ஒரு இடத்துல போனா கூட பாரதியார் மாரி நிப்போம். கிழிஞ்ச சட்டை மேல அழுக்கு கோட்டு போட்டிருந்தாலும், நான் வேறடான்ற அந்த தன்மை. மிஸ்டர் காந்தி பீச்ல ஒரு கூட்டம் வச்சிருக்கேன். வர்றீங்களா? யாரு? சென்னையில காந்தி வந்தப்போ பாரதியார் போய் கேட்டது. இல்ல எனக்கு டைம் இல்ல. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன். அந்த தன்மை இருக்குல்ல, அது நீங்க ஆழ்ந்த அறிவு இருந்தா தான் வரும். அது ஜெயலலிதா கிட்ட இருந்தது. ஒரு பெண்ணாக முடங்கி போயிடாம, நீ யார் வந்து பாருன்னு. அப்போ அவரு அரசியல்ல 82ல உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அவ்ளோ எதிர்ப்பு இருந்தது. சினிமா துறையில இருந்தே அவர்களுடைய கடுமையான எதிர்ப்பாளர் ஆர்.எம். வீரப்பன். பிளஸ் நெடுஞ்செழியன்ல இருந்து நாஞ்சில் மனோகர் வந்து பலரும். அப்போ எல்லாருமே திமுக, அதிமுகலேருந்து வந்தவங்க. அவர்களுடைய பார்வை ஒரு பெண் அரசியல்வாதி அப்படின்னா எப்படி இருக்கும்ன்றது தெரியும். அப்ப அவர்களை மிஞ்சியே வேலை செய்யணும்னா, அவர்கள் 100 மடங்கு உழைச்சா நம்ம 200 மடங்கு உழைக்கணுன்ற அந்த தன்மை. அப்ப 200 மடங்கு நம்ம உழைக்கணுமான்னு சோர்ந்து உட்காராம, 200 மடங்கு உழைச்சு காமிக்கிறேன்னு உழைக்கிறது, இறங்கி அடிக்கிறது, ஒரு அக்ரெசிவ். 89ல தாக்கப்பட்ட பொழுது, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு, அவங்க வந்து அந்த அரசியல்ல நம்ம நிக்கணும்னு சொல்லிட்டு, ஜூனியர்ஸ் தான் அவங்க கூட சப்போர்ட் பண்ணாங்க. சீனியர்ஸ் ஃபுல்லா அந்த சைடு அவங்க ஜானகி அம்மா பக்கம் இருந்தாங்க. அந்த போட்டியில இவங்களுக்கு ஒரு 27 எம்எல்ஏ, அங்க தோல்வி கிடைச்சது. அப்ப ஜானகி அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம கணவருடைய இந்த கட்சிய எந்த நோக்கத்துக்கு ஆரம்பிச்சாரோ, அந்த கட்சியை இன்னும் வழி நடத்திட்டு போறதுக்கு இவங்க சரியான ஆளு. அவங்க நோக்கம் என்னன்னா, திமுக வீழ்த்தப்படணும். கணவருடைய நோக்கம் நிறைவேறணும். அதுக்கு கரெக்ட்ன்ற மாரி கட்சி ஒன்றுபட்டது. அது அவங்க அந்த அவங்க அன்னைக்கு ஜானகி அம்மா போட்ட கணக்கு கரெக்ட்ன்னு அந்த நம்பிக்கைய வந்து ஜெயலலிதா நிறைவேத்துனாங்க. எம்ஜிஆர் காலத்திலே இல்லாத வெற்றிகளை ஜெயலலிதா பீரியட்ல நடந்தது. ஆ ஜெயலலிதா எப்படி அக்ரெசிவ் பாலிட்டிஷியனோ, அதே மாரி பல இடங்கள்ல தவறுகள் செஞ்சிருக்காங்க. 91, 96 பீரியட்ல திடீர்னு முதல் தடவையாக முதலமைச்சர் ஆகும்பொழுது, ஒரு 42 வயது சரி நான் 92ன்னா 91ன்னா பாருங்க 48ல பொறந்தவங்க. அப்போ என்ன வயசு இருக்கும்? 42, 44 வயசுக்குள்ள தான். இளம் முதல்வர். அப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்க எல்லாருமே தடுமாறுவாங்க. இந்திரா காந்தி எடுத்துக்கங்க, கலைஞர் எடுத்துக்கங்க, இதோ இப்போ முதல்வர் ஸ்டாலின் எடுத்துக்கங்க. அதிகாரிகள் சொல்வதை நம்புவார்கள். அவர்களை சுற்றி ஒரு கூட்டம் உருவாயிடும். அந்த கூட்டம் தான் கரெக்ட்ன்னு நினைப்பாங்க. அவர்களை சுற்றி ஒரு வட்டம் உருவாகும். அவர்கள் தலையை சுற்றி ஒரு வட்டம் உருவாகும். அது எல்லாத்தையும் அவங்க வந்து உண்மைன்னு நம்புவாங்க. நம்மள மக்கள் மதிக்கிறாங்க. என்ன பண்ணாலும் மக்கள் நம்மள ரசிக்கிறாங்க அப்படின்னு நம்புவாங்க. ஏன்னா அந்த கூட்டம் அவங்கள நம்ப வைக்கும். கடைசியில தோல்வி வரும்போது தான் அது தெரியும். அந்த தோல்விக்கு பிறகு விழிச்சு எழுற இருக்குல்ல, கலைஞர்ட்ட இருந்தது. அது ஜெயலலிதாட்ட இருந்தது. 96ல படுதோல்வி. தோல்வினா சாதாரண தோல்வி இல்ல. அவங்களே தோத்து போயிட்டாங்க. இது எம்ஜிஆருக்கோ, கலைஞருக்கோ நடக்காத விஷயம். அப்ப அவங்களே தோத்து போன பிறகு, அடுத்த ஒரு 2 மாசத்துல அவங்கள பிடிச்சு கைது பண்ணி ஒரு 28 நாள் ஜெயில்ல போடுறாங்க. பானுமதி சில்வர் ஸ்பூன். வளர்ந்தது எல்லாமே ஒரு மாரி ஆடம்பர வாழ்க்கையில வளர்ந்தவங்க தான். 28 நாள் சென்ட்ரல் ஜெயிலு. அப்ப அந்த இதுல அதோட பயந்து போய் யாரா இருந்தாலும் ஒதுங்கிடுவாங்க. நமக்கு எதுக்கு இந்த வம்புலாம் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் அக்ரெசிவா வந்து அந்த 98 பார்லிமென்ட் எலக்ஷன்ல அதிமுக 30 எம்பிஸ் ஜெயிக்குது. ரஜினி மறுபடியும் வந்து வாய்ஸ் குடுத்தோம். அந்த வாய்ஸ் எடுபடல. அப்போ 30 எம்பி அதிமுக ஜெயிக்குது. இந்த மாரி அவங்க அடுத்து 2001 தேர்தல் மீண்டும் முதலமைச்சர் ஆகுறாங்க. அந்த தடவ வந்து அவங்கள்ட்ட அந்த நிதானம் வந்துருது. செஞ்ச தப்பு என்ன? எங்க நம்ம மிஸ் பண்றோம்? நம்மள சுத்தி இருக்கிற இந்த கும்பல், இந்த வட்டம், இத என்னைக்குமே நம்பக்கூடாது. அப்படின்ற முடிவுக்கு வந்து பல விஷயங்கள்ல அவங்க அடுத்தடுத்து இது வரும்பொழுது பண்படுறாங்க. இந்த சைடு ஜெயலலிதா ஆட்சியில பல குறைகள் இருந்தது. வழக்கமா முதலாளித்துவ கட்சிகள்ல இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் சமூக நீதி திட்டங்கள் அவங்க சமூகத்த சொல்லுவாங்கல்ல. நீங்க இந்த சமூகம் சமூகம்ன்னு சொன்னத மீறி, ஆமா அந்த சமூகம் தான் என்ன இப்போ அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் பெரும்பாலும் பார்த்தா பட்டியலின சமூகம், பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அதற்கான அந்த திராவிட கட்சிகளுடைய அந்த பாதை இருக்குல்ல, அதுலேருந்து அவங்க நகரல. அதுக்கு தலைமை பதவி அவங்க இருந்தாலும் அதுலேருந்து நகரல. தொட்டில் குழந்தைகள் திட்டம். கள்ளிப்பால் ஊத்தி குழந்தைகள பெண் குழந்தைகள கொல்ற இது, அவங்கள எதுவும் சட்டத்த வச்சுலாம் நீங்க தடுக்க முடியாது. அப்போ புடிக்கலன்னா கொண்டு வந்து தொட்டில்ல போட்டுருங்க. கவர்மெண்ட் வளர்த்துக்கும். இதனால பல குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டது. இன்னைக்கு அவங்கலாம் வளர்ந்து டாக்டரா, என்ஜினியரா, குடும்பத் தலைவிகளா இருப்பாங்க. அந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யுனெஸ்கோல பெரிய அளவுக்கு அவங்க பேர் வாங்கி குடுத்துச்சு. அதே மாரி நம்முடைய ஸ்லாப் 50% இடஒதுக்கீடுன்றது இந்தியா முழுவதும் இருக்குது. அதுல வந்து கூடுதல் இடஒதுக்கீடு 19%. அந்த 19% பல தலைவர்கள் கொண்டு வந்தாலும், அது 69%ன்னு இருக்கிறத
நீங்கள் கொண்டு போய் பொதுப்பட்டியலில் வச்சாதான் அதுக்கு ஒரு ஷீல்டு கிடைக்கும். நீதிமன்றமும் யாரும் தலையிட முடியாது. அந்த ஒர்க்கை வந்து ஜெயலலிதா ரொம்ப அழகா நகர்த்தி பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றி ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கி பொதுப்பட்டியலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, வருஷம் பூரா அவங்கள எதிர்த்துக்கிட்டு இருக்கிற, அவங்க சமூகத்த வச்சு பார்வை பார்த்த திராவிடர் கழக தலைவர் வீரமணிய சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இதை தவிர அடித்தட்டு மக்களுக்கான அந்த திட்டங்கள் இருக்குல்ல, நீங்க இப்ப ரூ. 1000லாம் குடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து பணம் செலவாயிடும் இன்னைக்கு இதுன்னு. ஆனா நீங்க அந்த மக்களுக்கு என்ன பண்ணணும்? மகளிர் சுய உதவிக்குழு, கறவை மாடுகள் குடுக்கறது, லேப்டாப்பு லேப்டாப் குடுக்கறது, மாணவர்களுக்கான திட்டங்கள் இருக்குல்ல, அது எம்ஜிஆர் ஆரம்பிச்சது பல இது. இலவச சீருடை, காலணி, புத்தகங்கள் அதுன்னு. அதனுடைய கன்டினியூஷன் இருக்குல்ல. அதுல வந்து சிறப்பான ஒண்ணுன்னா மடிக்கணினி குடுத்தது. அது ஒரு டிஜிட்டல் புரட்சி ஏற்படுத்துச்சு. கிராமத்துல இருக்கிற அந்த டைம்ல தான் கரெக்ட்டா இன்டர்நெட் வருது. கிராமத்துல இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு பெரிய விண்டோஸ தொறந்து விட்டது. அப்பா சைக்கிள் கூட இல்ல சார். சைக்கிளு. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து மாணவர்கள் நம்முடைய அசெட். அவர்கள் நம்முடைய எதிர்காலம். நம்ம நாட்டுடைய சொத்துக்கள். அவங்களுக்கு எவ்வளோ செலவழிச்சாலும் அது வந்து உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி இந்தியாவை நகர்த்தும். அந்த ஒரு பார்வை அவங்கள்ட்ட இருந்தது. பெண்கள், பெண் குழந்தைகள், பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுக்கான திட்டங்கள், பெண் காவலர்கள், அனைத்து மகளிர் காவல் நிலையம், பெண்களுக்கான அந்த பிரசவத்துக்கான அந்த பெட்டகம்னு ஒண்ணு குடுப்பாங்க. பிரசவம் நடந்தா பிறகு, அது ஒரு பெண்ணுக்கு தான் புரியும். அவங்களுக்கு புரிஞ்சது. அதே மாரி மாணவிகளுக்கு அந்த நாப்கின் பள்ளிகள்லயே அந்த மாரி டைம்லலாம் ஸ்கூலுக்கு வர முடியாது. பல பிரச்சனை. திடீர்னு ஸ்கூல்ல பிரச்சனை வரும். அப்ப அத வந்து ஒரு பெண்ணா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அங்கேயே ஒரு இயந்திரம் வைக்கிறது எல்லா பள்ளிகள்லயும். இப்ப அது இல்ல. இந்த பார்வைலாம் நீங்க வந்து 2 பேருக்கு தான் வரும். 1 உங்க நிலையிலருந்து நான் பார்க்கணும். 2 நீங்களா இருக்கணும். இந்த 2 இருந்தா மட்டும் தான் எங்கேயுமே எதுவுமே நடக்கும். பசினா முதல்ல நான் பசிய உணர்ந்திருக்கணும். அப்போ பசிச்சவனுக்கு நானு உடனே உதவி பண்ணுவேன். இல்லையா, நான் பசிச்சவனா இருக்கணும். எனக்கு பசிக்கணும். நல்லா சாப்பிட்டுருக்கணுன்ட்டா, நான் பசிக்குது நான் சாப்பிடணும். "ஏய் வாயா வேலைய முடிச்சுட்டு வந்துடலான்னு" சொல்லுவோம் நம்ம. ஏன்னா நம்மளுக்கு வயிறு நெறஞ்சிருக்கும். பசித்தவனுக்கு தான் அந்த உணர்வு தெரியும். இப்ப அந்த உணர்வு புரிஞ்சுக்கிறதுக்குல்ல, அந்த மாரி விஷயங்கள்ல இந்த தலைவர்கள் நல்லா சிறப்பா செயல்பட்டாங்க அப்படின்னு. அதனால இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணதுடைய விளைவு எங்க கொண்டு போய் விட்டதுன்னா, பெண்கள் மத்தியில அந்த எம்ஜிஆருக்கு இருந்த அந்த கிரேஸ், அந்த கரிஸ்மா அது இவர்களுக்கு அப்படியே கன்வெர்ட் ஆச்சு. 2வது ஒரு பெண் தலைவியாக ஜெயலலிதாவை இவர்கள் படுத்திய பாடு, இவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் பேசிய விஷயங்கள், ஆ கேரக்டர் அசாசினேஷன் ஏன் தாக்கவே பட்டார். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவருக்கு ப்ளஸ்ஸா போய் மாறுச்சு. அதே மாதிரி அவங்களுடைய தைரியத்த சொல்லணும்னா, ஒரு தடவ 60 எம்எல்ஏக்களையும் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. சட்டசபையில இவங்க மட்டும் தனியா போய் நின்னு, அந்த மானிய கோரிக்கையில இறுதி விவாதத்துல ஃபுல்லா பேசுறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தைரியமா பார்க்கப்பட்டது. ஏன்னா, சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்றுன்னுவாங்கல்ல, அந்த மாரி போயி, அங்க இவங்களே கிடையாது. இவங்க இவங்க கட்சி ஆளுங்களே கிடையாது. இவங்க மட்டும் இங்க நிக்கிறாங்க. எதிர்ல ஆளுங்கட்சி, பெரிய கட்சி. எல்லா கட்சிகளும் கூட்டணி அந்த டைம்ல 2006, 11 பீரியட். அப்ப அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு இருந்தது. பல வழக்குகள் வந்தது. அந்த வழக்குகளை சந்திச்சது. பல தடவ தகுதி இழப்பு வந்தது. 2001ல ஒரு தகுதி இழப்பு. 2014ல ஒரு தகுதி இழப்பு. இந்த மாரி வந்தப்பலாம் அவங்க வந்து உறுதியா நின்னாங்க. இது வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸுன்னு பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு பெண்களும் வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், தலைவர்களை பார்த்து அவர்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயம். இப்ப கலைஞர்னா அவ்வளோ படிப்பாரு, அவ்வளோ விஷயங்கள். அவருடைய பேச்சாற்றல், அவருடைய தீவிர உழைப்பு. எம்ஜிஆர்னா அவருடைய மனிதநேயம், அவருடைய அந்த தன்மை, ஏழைகளுக்கு இறங்குற தன்மை, வள்ளல் குணம். அது மாரி ஜெயலலிதானா அவங்களுடைய அக்ரெசிவ், அவங்களுடைய அந்த பிடிவாத குணம், அந்த தைரியம். இது எல்லாமே வந்து நம்ம குறிப்பா பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இன்னைக்கு வந்து வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே பெண்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். அப்ப அந்த இடத்துலலாம் ஜெயலலிதா போன்றவர்களை முன்மாதிரியா வச்சுக்கிட்டா, தைரியமா மோதி மிதித்து விடு பாப்பான்னு சொன்னார்ல, அந்த மோதி மிதித்து விடு பாப்பான்றது தானா வரும். நீங்க சொன்ன மாதிரி சார் இதுல பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் எப்போ தீர்றது, நாம எப்போ முன்னுக்கு வர்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் பிறந்தப்ப தந்தையோட அரவணைப்பு அவங்களுக்கு கிடைக்கல. 2 அவங்க வயசுல இல்ல. படிக்கணும்னு நெனச்சத படிக்க முடியல. முடியல. அம்மாவோட தேவை எப்ப இருந்ததோ அம்மா இறந்துட்டாங்க. நடிக்கவே வேண்டான்னு நெனச்சாங்க. சினிமா துறைக்குள்ள வந்துட்டாங்க. லாயர் ஆகணும்னு நீங்க சொன்ன மாரி ஆசை அதுவும் நடக்கல. நெறைய நேரங்கள் வந்து பாலிடிக்ஸ குவிட் பண்ணிட்டு போகணும்னு நான் பலமுறை நெனச்சதுண்டு. அப்படின்னு அவங்களே பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காங்க. ஆனா அதுவும் நடக்கல. எதெல்லாம் அவங்க வேண்டாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்களோ, அதுலலாம் அவங்க முத்திரை பதிச்சதுங்கிறது தான் பெரிய ஹைலைட் இல்லையா சார்? வாழ்க்கையில எது கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அது கிடைக்கலன்னா, கிடைச்சதுல சிறப்ப காமிக்கணும்.
அப்படின்றது ரொம்ப பெரிய முக்கியமான ஒண்ணு. படிப்பினை. ம். அதே மாதிரி வாழ்க்கையை அது போக்கோட தான் விட முடியும். நம்ம நினைக்கிறது தான் வாழ்க்கையில் நடக்காது. வாழ்க்கையை அதனுடைய போக்கோட விடும் பொழுது, அதில நமக்கு என்ன சிறப்பா பண்ண முடியுன்றது ரொம்ப முக்கியம். 2வது ஒரே விஷயத்த தொடர்ந்து செஞ்சு சாதிக்கணும். இன்னைக்கு இளைஞர்கள் பலர்கிட்டயும் இருக்கிற தப்பு என்னன்னா, இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, இன்னொரு இடத்துல ஒண்ணு, அப்புறம் மத்தவங்கள பார்த்து அவரு நல்லா வந்திருக்காரு. அது மாரி இவரு நல்லா உங்களுக்கு என்ன வரும்? அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிஸ்கிரிமினேஷன் பிளஸ் உங்களுக்கு அவமானப்படுத்துதல். இந்த விஷயங்கள்ல சோர்ந்து போகாமல் இறங்கி அடிக்கணும். "என்ன நீ இப்படி இருக்கிற?" முதல்ல நம்மளை முடக்க நினைப்பவர்கள் உருவம், பேச்சு, மற்ற விஷயங்கள முடக்க பார்ப்பாங்க. "என்ன பாலினம். நீ ஒண்ணுமே தெரியல உனக்குன்னுவாங்க." அப்படின்னா என்னன்னா, நீங்க அவங்கள பாதிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். "என்ன நீ இப்படி இருக்க?" அப்படின்னா நீங்க பாதிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த மாரி விஷயங்கள புறந்தள்ளிட்டு போய்க்கிட்டே இருக்கணும். பாராட்டும்போது ஜாலியா இருக்குல்ல. திட்டும்போது தான் கண்டுக்கவே கூடாது. ஒரு பல்லி கதை சொல்லுவாங்க. ஒரு 5, 6 பல்லி ஏறும்போது எல்லாம் சொல்லுவாங்க, "மேல போவாத பிரச்சனை" அப்படின்னு. எல்லா பல்லியும் கீழ இறங்கினா ஒரே ஒரு பல்லி மட்டும் மேல போயிடும். ரஜினிகாந்த் சொன்னாரு அந்த கதைய. காது கேட்காது. கடைசியில அந்த கல்லி கேட்டா அது காது அவர் கேட்காது. தவளக்கா அந்த வச்சு மாரி பல சொன்னாரு. இடங்கள்ல பல்லி மாரி இருக்கணும். காது கேட்காத பல்லி மாரி இருக்கணும். இந்த மாரி டிஸ்கிரிமினேஷனு, அவமானங்கள் அதை எல்லாத்தையும் கடந்து போணும். ஜெயலலிதாட்ட அது இருந்தது. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வாழ்க்கையில சந்திச்ச ஒவ்வொரு விஷயத்துலயும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த விஷயங்கள். எங்கேயுமே அந்த இது கிடைக்கலல்ல. அவங்களுக்கு அன்புன்றது கிடைக்கல. அவங்க வந்து ஒரு குடும்பம் பெத்துக்கிட்டு, குடும்பம் நல்லா கல்யாணம் பண்ணி, பல குழந்தைகள் பெத்துட்டு அம்மாவா இருக்கணும்னு நெனச்சாங்க. நடக்கல. ஆனா இன்னைக்கு அம்மானா அவங்க தான். தமிழ்நாட்டுல அம்மாவா இருக்காங்க. சட்டம் பயின்று ஒரு பெரிய சீனியர் கவுன்சிலர் ஆகணும்னு நெனச்சாங்க. முடியல. ஆனா சட்டம் ப உண்டாகுற இடத்துக்கு வந்தாங்க. அது உழைப்பு. அதுதான் ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு குறிப்பா இன்னைக்கு நான் சொல்ல வேண்டியது இதுதான். வாழ்க்கையில சிலர முன்மாதிரியா வச்சுக்கங்க. இறங்கி அடிங்க. அவ்வளவுதான். சரி, இறுதியா ஒரு கேள்வி. ஆ இப்போ பிரதமர் அவர்கள் மன் கி பாத்ல ஜெயலலிதா அவர்கள பத்தி ரொம்ப உயர்வா பேசியிருந்தாரு. அந்த அளவுக்கு அவங்க மறைந்ததுக்கு அப்புறமாவும், அவங்களுக்குன்னு உரிய புகழ்ச்சி வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. அவங்க ஒரு 2 விஷயங்கள், இத அவங்க தவிர்த்திருக்கலாம். தவிர்த்திருந்தா இன்னும் ரொம்ப அருமையா இருந்திருக்கும். அப்டின்னா நீங்க எந்த 2 விஷயம் சொல்வீங்க சார்? ஆட்சியில அவங்கள சுத்தி ஒரு கும்பலு அதிகாரமயமா மாறுச்சு. அத அவங்க தவிர்த்திருக்கணும். 2வது அ ஆரம்பத்தில இவர்கள் ரொம்ப தடுமாறிட்டு அ இது பண்ணாங்க. சில விஷயங்கள் வந்து ஊழல் ஒரு பெரிய ஒரு விஷயமா மாறுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருந்தாங்கன்னா ஏன்னா அவங்க நான் ரூ. 1 தான் சம்பளம் வாங்குவேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாரி விவகாரங்கள்ல இன்னைக்கு பாஜக கூட பார்த்தீங்கன்னா, தனிநபர் இது இருக்காது. அதெல்லாம் கட்சிக்கு போகும். வேற மாரி கார்ப்பரேட்டுகள வச்சுட்டு அது போகும். அந்த மாதிரி அதிமுக இந்த முதலாளித்துவ உலகுல ஒரு கட்சிக்கு எம்ஜிஆர் தடுமாறுனாரு. 80ல அவரு ஒரு ஊழலற்ற அரசு பண்ணணும்னு 3 வருஷம் மதுவிலக்கு எல்லாம். 80ல ஆட்சிய கலைச்சோனே கையில செலவுக்கு பணம் இல்லாத அளவுக்கு போச்சு. முதலாளித்துவ உலகுல செலவுக்கு பணம் இருக்கணும். துட்ட போட்டு தான் துட்ட எடுக்கணும். இதான் இன்றைய அரசியலா மாறிடுச்சு. அப்ப அந்த மாரி எடுக்கிற இடத்துல சில இடங்கள்ல தனிநபர்கள ஊழல்வாதிகள அந்த மாரிலாம் வளர்த்து விடுறதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் வந்து பல விஷயங்கள தவிர்த்திருந்தாங்கன்னா, இன்னும் சிறப்பா போயிருப்பாங்க. பல திட்டங்கள் வந்து அவங்கள பேர் சொல்ற மாரி இன்னைக்கும் இருக்குது. அம்மா உணவகம்லாம் நீங்க நெனச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாரி இப்ப விஷயங்கள்லாம் செயல்படுறது இல்லல்ல சார். அம்மா உணவகம் பெரிய அளவுல. அது இவர்கள் ஒவ்வொருத்தரும் ம். ஒவ்வொரு ஏன் அவங்க அம்மா உணவகம் கொண்டு வந்தாங்க? ஏன் இவங்க அம்மா உணவகத்த ஒண்ணும் இல்லாம ஆக்குறாங்கன்னா, அவரவர்கள் பார்வை. சமூகத்த பற்றிய பார்வை. நான் தான் சொன்னேன்ல. பசிய அடித்தட்டு உணரணும். மக்கள் கிட்ட அம்மா உணவகம் ரொம்ப சீரும் ஆமா. சிறப்புமா இருந்ததுங்கிறது மறுக்க முடியாத ஆக்சுவலா அது உண்மை. வந்து சைதை துரைசாமி அவருடைய மூளையில உதிச்ச திட்டம். அவரு சைதாப்பேட்ல ஒண்ணு நடத்திட்டு இருக்காரு. அவர் மேயர் ஆனோனே சென்னையில மட்டும் அத பண்ணலாம்னு நெனச்சாரு. இது பார்த்தோனே நல்லா இருக்கே! அப்டின்ட்டு முழுசா இறக்கணும் மொத்தமா. கவர்மெண்ட் ஃபண்ட இறக்கி விட்டு 200 முதல்ல தொறந்தாங்க. அப்புறம் அது 434 மாறுச்சு. அதுக்கப்புறம் மத்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் மாறுச்சு. நான் அதுல பெருசா பார்க்குறது ஹாஸ்பிட்டல்ல தொறந்தது. ஏன்னா வெளியூர்லேருந்துலாம் வந்து அட்மிட் ஆயிட்டு, அங்க படுத்துக்குவாங்க. அந்த வராண்டால படுத்து கிடப்பாங்க அட்டெண்டர்கள். சாப்பாட்டுக்கு கை செலவு காசு இல்லன்னா, அப்போ அவர்களுக்கு ஒரு ரூ. 5ல காலை டிஃபன், ரூ. 5ல மதிய சாப்பாடுன்றதெல்லாம் வந்து பெரிய விஷயம்ல. அது வந்து அவங்க சிந்திச்சாங்க, யோசிச்சாங்க. இவர்கள் யோசிக்கல. இவர்களுக்கு அத பத்தி ஏழைகளா இருந்து தான் இவங்கலாம் வந்தாங்க. ஆனா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இவர்கள் அடுத்த தலைமுறைலாம் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தான். இப்ப ஸ்டாலினோ மத்தவங்க எடுத்துட்டீங்கன்னா. அதனால தான் அவங்கள்ட்ட அந்த பார்வை இல்ல. தூய்மை பணியாளர் ரூ. 5,000க்காக போராடுறேன்னா, என்ன ரூ. 5,000 தானே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ரூ. 1,000 குடுத்தா நீ ரூ. 1,000 ரூ. 2,000 குடுத்துக்கிறேன் கோடையில ரூ. 2,000 நல்லா செலவழிச்சுட்டு மிச்சப்படுத்துங்கன்றாரு முதல்வர். முன்ன ரூ. 2,000ல என்ன 1960ல இருக்கோம் நம்ம. இந்த பார்வை இருக்குல்ல. அப்ப இவர்கள் என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு தெரியல. பணத்த பத்தி ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம இருக்கிறவர் தான் முதல்வராகவும் இவங்களும் இருக்கிறாங்கன்றது தான். நன்றி சார்.
ஜெயலலிதா அவர்கள் பத்தி பல விஷயங்கள் நம்ம வந்து நினைவு கூர்ந்தது. அவங்க காலத்துக்கே போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங்க நமக்குள்ள குடுக்குது. பெண்களுக்கு அவங்க ஒரு பெரிய முன்னுதாரணம். அதுவும் இப்ப வந்து அரசியல்ல பெண்கள் வரணும் அப்படிங்கிற நெனப்பு வந்து நெறைய இருக்கும் பொழுது, அதற்கான வாய்ப்புகள் இல்லையேன்னு நம்ம ஏங்கிட்டு இருக்கும்போது, இவங்களுடைய இந்த வாழ்க்கை சரிதம் நமக்கு ஒரு எழுச்சிய குடுக்கும்னு நான் நம்புறேன். நன்றி சார். நன்றி.